ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் வறுக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுக்கும் போதே நல்லா இருக்குங்க, வாசமாக வரும். அப்புறம் வந்துட்டு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள் இல்லைன்னா வர மல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அப்புறமா வந்துட்டு மிளகு வந்துட்டு சேர்த்துக்கலாம். மிளகு வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை நான் வறுத்துட்டேன், நல்லா வாசமும் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ வந்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கிராம்பு என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. சோம்பு, ஜீரகமும் தாளிச்சிக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கதை வந்து இதில் கொட்டி நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும், ஸோ அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கறி வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்தேன். கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி, பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பாருங்கள், நல்லா வந்துட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம கறியை வந்து சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மூடி வச்சு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் தேவைன்னா தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் இதுதான் வந்து சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய்.